அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் தாளாண்மை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிறு அணைக்கும் கந்தாகும். வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். நாலடியார். ஆக நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி நம் வாழ்க்கையில் வலிமையை சேர்க்கும். அதான் இந்த பாடல். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. துவளுகின்ற சிறு கொம்பாக வழியில் நின்ற இளமரமும் வைரம் பாய்ந்ததானால் யானையை கட்டும் கட்டுத்தறி முளையாக ஆகும். இப்படியே அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருந்தது. சின்ன கொம்பாக இருந்தது, இளமரம், காற்றுல இப்படி ஆடும் இப்படி ஆடும். ஆனால் அந்த மரமே, அந்த சிறு கொம்பே, சிறு கொம்பாக இருக்கிற அந்த சின்ன மரமே, இளமரமே வைரம் பாய்ந்ததானால் அது என்ன, யானையை கட்டும் கட்டுத்தறி முளையாக மாறும். யானையை கூட கட்டலாம். முதல்ல இப்படி அப்படியே சும்மா லேசான காற்றடிச்சாலே ஆடிக்கிட்டு கிடந்தது. ஆக வைரம் பாய்ந்தால் அது யானையை கட்டும் கட்டுத்தறி முளையாக மாறும். அதுபோல சோர்வு இன்றி முயற்சி செய்து ஒருவன் தன்னை உயர்த்தி கொண்டால் அவன் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மை உடையது ஆகும். என்ன, முயற்சி செய்யணுமா? அந்த முயற்சி சோர்வு இல்லாமல் இருக்கணுமா? அப்படி சோர்வு இல்லாமல் முயற்சி செய்து ஒருவன் தன்னை உயர்த்தி கொண்டால் என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை அது மிகவும் வலிமை உடையதாகும். அந்த வைரம் பாய்ந்த மரம் போல வலிமை உடையதாகும், பெருமை உடையதாகும். அப்போ என்ன, நாம் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் நம் வாழ்க்கை வலிமை பெறும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்? சோர்வு இல்லாமல் இருக்கணும். அதான் இன்றியமையாதது. ஏதோ முயற்சி செஞ்சேன்பா, ஒன்றும் முடியலப்பா, ஏன்பா எதுனா முயற்சி செய்கிறதானப்பா, எல்லாம் செஞ்சேன்யா, முயற்சி செய்தேன், ஆனால் ஒன்றும் முடியவில்லை. அதுவல்லப்பா, அதுவல்ல முயற்சி என்பது. அந்த காரியம், எடுத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் முயற்சி. அப்போ முயற்சி செய்தால் வாழ்க்கை வலிமை உடையது ஆகும். அந்த முயற்சியே எப்படி இருக்கணும்? சோர்வு இல்லாமல் இருக்கிறோம். முயற்சியில் சோர்வு இன்மை வலிமை சேர்க்கும் வாழ்க்கைக்கு. சான்றோர் பெருமக்களே, அப்படி நாம் சோர்வு இல்லாமல் முயற்சி செய்வோமா? வாழ்க்கையை வலிமை உடையதாக ஆக்குவோமா? நன்றி, வணக்கம்.